நீங்க பாருங்க 100 அதாவது 250 மில்லி அப்படின்னா எவ்வளவு? 1/4 லிட்டருங்க. பால் பாக்கெட்டு 1/4 லிட்டர்னு சொல்றேன். 250 மில்லி இருக்கா பாத்தீங்களா? 180 200 தான் இருக்கும். குறைஞ்சிருச்சா? எப்படி கொண்டு வந்துட்டேன்? யாராவது கேட்டிருக்கிறீங்களா? நீங்க இந்த மாதிரி எல்லா வகையிலும் இருக்கு. நீங்க இது மாதிரி சிக்கல் எல்லாத்துலயும் இருக்கு. யாரு கேட்க முடியும்? ஆனா ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். கண்ணு பார்த்தா கை செய்யுது. அது சரியா நல்லதா கெட்டதா என்ற சிந்தனை இல்லை. வியாபாரம் செய்யறவங்க காசு வந்தா போதும் நினைக்கிறாங்க. வாங்குறவங்க ஏதோ பசி தீந்தா போதும் நினைக்கிறாங்க. உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு நினைக்கல. ஆரோக்கியமாக வாழ்ந்த காலம் போச்சு. தாய்மார்கள்லாம் கருணையே வடிவானவர்கள். வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அந்த குடும்பத்தையும் அந்த வீட்டையும் பார்த்துருக்கிறீங்களா? முத நாள் குடிச்சிட்டு வச்சுட்டு போற குவளைய, ஒரு தேநீர் அருந்தி விட்டு வச்சுட்டு போற குவளைய மறுநாள் காலையில வரைக்கும் வச்ச இடத்துல இருக்கு. வந்து கேட்கிறாரு, ஏன்டா அதை எடுத்து வைக்கணும்? அது உங்க வேலை, நீங்க எடுத்து வைங்கிறாங்க. அதே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அதை எடுத்து பக்குவமா கழுவி வச்சிருக்கும்ல. பெண் இல்லாத வீடு பேய் வாழ சுடுகாடு சொன்னார்கள்ல. நானா சொன்னேன்? பெண்ணை போற்றாது நாடு விளங்காது வீடு விளங்காது. பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பான்னா தெய்வம் அவ்வளவு இல்லையா? அதான் கதாநாயகன். அப்படிப்பட்ட பெண்களை போற்ற வேண்டும். அதான் பெண்ணின் பெருந்தக்கை யாவளை என்றார் பொய்யாமொழி. நீங்க பாருங்க, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னார். அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை அமையணும்னா என்ன முக்கியம்? இல்லறம் ரொம்ப முக்கியம். இல்ல அறம்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் அறம். அறம்னா தர்மம். தர்மத்தை தாங்கி நின்றவர்கள் நம்மவர்கள்லாம். ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு? நீங்க தாய்மார்கள்லாம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் இருந்துச்சு. இன்னைக்கும் சில ஊர்களில் கோலம் போடுறாங்க. நான் பேசுறதை கேட்டு சில பேர் கோலம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அரிசி போட ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு வாசல்ல அரிசி மாவுல ஏன் கோலம் போட சொன்னாங்க? அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்கும். இதுதான் ஐதீகம். நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு பழைய சோறு சாப்பிட்டோம்னா எறும்பு கிடக்கும். செத்து போய் எறும்பு கிடந்தா என்ன சொல்லுவாங்க பெத்தவங்க? எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும், கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்கு சொன்னாங்க. எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண்ணு இல்லாத சீவராசி எறும்பு. அதுக்கு உணவு கொடுத்தா வம்சம் நல்லா இருக்கும். அது போல இதுதான் ஐதீகம். அதனாலதான் அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க. அரிசி மாவுல கோலம் போடுறதுலயும் அது மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா சொல்லவே வேண்டாம். சாயந்தரமா லேசா ஒரு சண்டை வந்துட்டா போதும். காலையில எந்திரிச்சு அந்த அம்மா ஒரு பக்கம் போயிரும், இந்த அம்மா ஒரு பக்கம் போயிரும், வாசல் வெறுவாசலா போயிடும். அப்படி இல்லாம அரிசி மாவுல கோலம் போட்டான். ஏன்? கருணைய வடிவமாக எறும்புக்கு உணவு கொடுக்க. அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் இப்ப வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, எறும்பு சாக்பீஸ். கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டல. நான் நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சாக்குன்னு நினைக்கிறேன். தாண்டுனா செத்துருவோம்னு எறும்புக்கு தெரியுது. மனுஷன் சொல்லு பேச்சா கேட்கிறேன். எங்க செய்யறது? ஆனாலும் தாய்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனா, குளத்துக்கு போனா, வயலுக்கு போனா, ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது ஒரு கைப்பிடி பச்சரிசி குருணை, அதுவும் கோழி கொத்தாத மொய்க்குருணைன்னு சொல்லுவோம். கோழி கொத்தாத மொய்க்குருணை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. எங்கேயாவது உங்க கண்ணுல எறும்பு புத்து கண்டா அதுக்கு போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரி நாதருடைய வாக்கு, எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு.